ஆமா சார் உங்க மாதிரி ரெண்டு பேர் போய் கேக்குறாங்க சார். பேச விடுங்க. செருப்பு தச்சா சும்மா இருப்பீங்களா சார்? உங்களை செருப்பு தச்சா சும்மா இருப்பீங்களா? நீ ஒன்னு பேச விடாத. உங்க தலைவன ஸ்டாலின் செருப்பு தச்சா சும்மா இருப்பீங்களா? லூஸ் மாதிரி பேசுறீங்க. யார் போட்டது? நான் ஏடி பா ஸ்டாலின். யார் போட்டது? என் மீது வழக்கு போடுங்க. இதெல்லாம் என் மீது ஸ்டாலின் மேல செருப்பு தச்சா சும்மா இருப்பீங்களா? நல்ல அப்பன் காதல் பண்ண போடு. ஏன் நான் காசு பண்ணல. நான் நல்ல காதல் அப்பன் காதல் பண்ணல. காசு வரல. அவரே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நான் தெரிஞ்சதா டிக்ளேர் பண்றேன். நான் கிளைம் பண்ணல. உன்னை போல 200 காசு வந்தவல்ல. மக்களுக்கு நல்ல மக்களை சேர்த்துக்காம வந்திருக்கோம். புரியுதா? எவனுக்கும் பயப்பட அவசியம் இல்ல. இத்தனை மீடியா இல்ல. என்னை போடு. நீங்க வேற ஒண்ணுமே இல்ல. இங்க இல்லங்க. இங்க பேசுற முடியாதுங்க. Facebookல அவரை பத்தி அவர் செஞ்ச தவற விமர்சிக்கிறவங்க உள்ள அரெஸ்ட் பண்றாங்க, ரிமாண்ட் பண்றாங்க. நான் நல்ல அப்பன் காதலும் போறேன். இங்கே நிக்கறேன்ல. வீட்டு அட்ரஸ் கொடுத்து போறேன், ஃபோன் நம்பர் கொடுத்து போறேன். நல்ல அப்பன் காதலும் பண்ணி அரெஸ்ட் பண்ணடா. வழக்கு போடுடா. ஒருத்தன் கட்சி வந்து நிக்கடா. இது யார் மைக்கு? அவரை விட்டு நீ வா. அப்ப அது தப்புன்னு ஒத்துக்கிறீங்களா? சரி, இடம் அவங்களுக்கே வந்து இடம் அவங்களுக்கே ஓகே, இடம் தெளிவாயிட்டாங்க. நெக்ஸ்ட் கேள்வி. சரி, நெக்ஸ்ட் இவங்க என்ன கேக்குதுன்னா, சரி நெக்ஸ்ட் இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, போலீஸ் பாதுகாப்பு கரெக்ட்டா? போலீஸ் பாதுகாப்பு ஏங்க அதனால நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்களான்னு கேக்குறோம். போலீஸ் ஏங்க நான் கொடுக்கணுமா வேணாம் உங்களுக்கு? நீங்க டிவி கேக்காரங்க, நீங்க தெரியும், இருந்தாலும் மதிச்சு பதில் சொல்லிட்டானே இருக்காங்க. ஆமா நீங்க ஒரு நிமிஷம் சரி, நீங்க கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். சிம்பிள். திமுக காரன் தெரிஞ்சதா கேள்வி கேக்குறேன், பதில் பேசணும். ஏங்க கேள்வி கேளுங்க, பதில் சொல்றேன். கேள்வி கேளுங்க. உங்க தலைவரை நாங்க திட்டா சும்மா இருப்பாரா? ஏங்க திட்டி இருக்கீங்களா? உங்க இன்ஸ்டாகிராம் பாருங்க, இந்த மாதிரி தான் பேசக்கூடாது, இந்த மாதிரி தான் பேசக்கூடாது பாருங்க. என்ன சொல்றான்னு பாருங்க, அதை தாண்டியும் செய்வாங்க. அதாவது பேசுறதுக்கு சுதந்திரம் இருக்கு. அதுக்காக உங்களுக்கு சுதந்திரத்தை தப்பா நீங்க பயன்படுத்தக்கூடாது. கூட்ட வர மாட்டேங்குது. இந்த மாநாட்டுல எடுத்துக்கடா. கேள்வி கேக்குறேன். சரிங்க, அவங்க எங்க கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஆவேகா 50,000 சீட் போடுறது வெள்ளத்தை வெயில்ல மக்களை கஷ்டப்படுறாங்க பேசுறாங்க. இவங்க 1.5 சீட் போட்டாங்க. சபாநாகரிகத்தோட வாயில பேசுறாங்களா இல்ல வேற எதுல பேசுவாங்களா? நீங்க பேசுறது சரியா இல்ல. அவர் பேசிட்டு இருக்காரு. ஒரு கேள்வி நான் மதிச்சு உங்களுக்கு நான் வந்து விஜய் மாதிரி ஓடி போல குத்து தானே இருக்கேன், பேசி தானே இருக்கேன். விஜய் பிரஸ் மீட் குத்தாரா? விஜய் பிரஸ் மீட் குத்தாரா இது வரைக்கும் வாழ்க்கையில? ஆமா, திருச்சி ஏர்போர்ட் போறாரு, எல்லாத்துலயும் ஓடுறாரு. சரி, நீ கேளு. நான் உன் மைக் எதுனா நீ சொல்லுங்க. ஆனா இப்போ பத்திரிகையாளர்கள் வந்து அன்வான்டடா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க. அவர் ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க? சரி, நான் சொல்லிக்கிறேன், கேட்டுக்கோங்க, பொறுமையா டிஸ்டர்ப் பண்ணாம எப்பவுமே வந்து பாத்துக்கோங்க. கேள்வி கேட்கிறது ஒரு அரசை கேள்வி கேட்கிறது தப்பே கிடையாது. ஏங்க நீங்க ஏன் போலீஸ் ப்ரொடெக்ஷன் தரல? எஸ், குட் क्वेश्चन. ஏங்க கம்மியா கொடுத்தீங்க? எஸ், ஓகே क्वेश्चन. ஏங்க இந்த இடத்தை கொடுத்தீங்க, அசம்பாவிதம் நடக்கும் தெரிஞ்சோம் தமிழ் அரசு ஏன் கொடுத்தீங்க? அதுக்கு அவங்க எக்ஸ்பிளனேஷன் நெக்ஸ்ட் தருவாங்க. ஏங்க இவங்க இத தான் கேட்டாங்க, அத தான் பண்ணாங்க, நாங்க இவ்வளவு போலீஸ் போட்டோம் அவ்வளவு போட்டோம், ஆனா பத்தல. நெக்ஸ்ட் இது ஒரு ஒரு வன்முறை தூண்டுற விதமாக பொய் கதைகளை அவிழ்த்து விடக்கூடாது. நான் சொல்லிடுறேன் ப்ரோ, நீ நெக்ஸ்ட் क्वेश्चन கேளு. என்ன தெரியுமா சொல்றாங்க? ஏங்க அவர் என்ன தெரியுமா சொல்லிருக்காரு? அங்க வந்து பாத்தீங்கன்னா குண்டர்ஸ் உள்ள போயிட்டாங்க. தேவையில்லாம அவன் போனா எங்கனா போறானா பாருங்க. நீ போலனா மத்தவங்களுக்கு அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இங்க வர, நீங்க கேள்வி கேளுங்க ப்ரோ. நீ போ சார், நீங்க அவன சொல்றேன் ப்ரோ, நீங்க பெரிய ஆளு, நீங்க போங்க சார். சரி, நான் பேசுறேன், நடுவுல போல அப்படியே போட்டு அத்த காசு வேண்டியது மைக் மூடி பேசல. ஓகே ப்ரோ, நீ யாருக்கு ஆதரவு? ஓகே ப்ரோ, நான் சாரி, நீங்க போங்கண்ணா. ஓகேண்ணா, நாங்க ரவுடி கிட்ட பேச மாட்டோம். ஓகேண்ணா, முதல்வர் ஸ்டாலின் பத்தி பேசுறீங்க, அவர் அப்புறம் பேசுறோம். முதல்வர் ஸ்டாலின் பேசுறீங்க. நல்ல அப்பன் காதல் பத்தி அரெஸ்ட் பண்ணுங்க. எங்க போறாங்க? அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் என்னன்னா அவர் அரெஸ்ட் பண்ணதுக்கு நீ போறியா? ஏய், அவர் வண்டியே போய் அவள மணியது நான் போயிடுறேன். ஏன் தனியா அது? ஏன் தனியா? சரி, குஸ்தி குடு. நான் இது வந்து சரி, ஓகே, நாங்க போய் மீடியால போட்டு அவனுக்கு என்ன திரும்ப போயிடணும் அப்படியே. இதுக்கு எப்படி கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கறாங்க? கேஸ் நடக்க பத்தி எப்படி பேசலாம்? பேசுறாங்க. அப்படியே எல்லா சேனல்லையும் போடுற அத்தனை பேர் சேனலை பிளாக் பண்ணுவாங்களா? என்னோட கேள்வி கேக்குறேன். காலையில நேத்துல இருந்து 2 நாளா அரெஸ்ட் பண்றாங்களா? இந்த சேனல்ல போறாங்க, இந்த சேனல்ல போறாங்க, அரெஸ்ட் பண்றாங்களா? இப்போ அங்க நின்னு பேசுறாங்க. உங்களுக்கு என்ன பண்றீங்க? கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? ஒரு வீடியோ போட்டோம்னா கமெண்ட் தயவு செய்து இந்த வீடியோவை டெலீட் பண்ணிருமா, இல்லனா உனக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும். ஒரு பொண்ணா நானே சொல்றேன், ஒரு பொண்ணா வந்து நானே சொல்றேன், கமெண்ட்ல அவ்வளவு கேவலமா திட்டுறீங்க. எதுக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? அவ்வளவு கேவலமா அசிங்கமா ஒண்ணும் கூட பார்க்காம பேசிட்டு இருக்கீங்க. எதுக்கு உங்களுக்கு தேவலாமா? எனக்கு என்னன்னா சட்டம் அனைவருக்கும் சமம் தானே. சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணு தானே. ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு நியூஸ்ல ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னா அது வன்முறை தூண்டுற மாதிரி இருக்கு, அரசியல் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி அரெஸ்ட் பண்றீங்கன்னா பொது இடங்களே அதை பத்தி திருப்பி பேசவே கூடாதுங்க. யாருமே டிஎம்கே என்ன பேசலாமா, ஏடிஎம்கே என்ன பேசலாமா, தேமுதிக என்ன பேசலாம், டிவிகே மட்டும் பேசக்கூடாது. ஏன்னா நாங்களா இப்பதான் வரோம்ல, ஏன் எங்களெல்லாம் பார்த்தா தொண்டர்கள் மாதிரி தெரியுதா? வரவே கூடாதா? டிவிகே வரவே கூடாதா? அதனால தான் பேசிட்டு இருக்கீங்களா? ஏன் இப்ப போலீஸ்காரங்க எங்க பண்ணணும்? பொது இடத்துல அரசியல் பேசுறாங்களா, பர்மிஷன் வாங்குறாங்களா? எங்களை நாங்க கேக்குறோம். நாங்க வீடியோ எடுக்க போனப்ப எங்களை கேட்டாங்க, இதே பாண்டி பஜார்ல வச்சு பொது இடத்துல கரெக்ட்டா ஒரு 5 நிமிஷம் பேசினாங்க. கரெக்ட்டா சுத்தி ஒரு 6 லேடிஸ் போலீஸ் வந்தாங்க, பர்மிஷன் வாங்குறியா? அதே பக்கத்துல 4-5 மீடியா எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க கேட்டா நாங்க டிவிகே பத்தி பேசணும், விஜய் பத்தி பேசணும். அதனால நீங்க வந்தா போற பத்தி பொது இடங்கள்ல அரசியல் பேசினா போலீஸ் ஸ்டேஷன்ல பர்மிஷன் வாங்கணும். நாங்க பர்மிஷன் லெட்டர் காட்ட சொல்லுங்க. நான் வேற எதுவும் சொல்லுங்க. இவங்க பொது இடங்கள்ல இவர் வந்து விஜய் கல்வி ஊத்தலாம், திட்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். கேஸ் நடக்கும்போது அந்த கேஸ் பத்தி பேசலாம். பட் பர்மிஷன் வாங்கினா லெட்டர் அனுப்புங்க. ஏன்னா அவர் வார்டு தலைவர் கூட இருக்காரு, வார்டு நம்பர் மட்டும் சொல்றாரு. இப்போ அவங்க இவ்வளவு தூரம் பேசுறாங்களே, லெட்டர் காட்ட சொல்லுங்க, காஞ்சி பேச சொல்லுங்க. ஏன்னா இங்க வர மூவி ரிவ்யூக்கு தான வராங்க. இங்க மட்டும் எப்படி பாலிடிக்ஸ் பத்தி பேசலாம்? ஒண்ணா ஒத்துமையா இருந்தா ஒருத்தங்க மேல கை வைக்க முடியுமா? இப்ப இத்தனை வீடியோ எடுத்தீங்க, ஒரு வார்த்தை கேட்டீங்க, இது வந்து நீங்க மூவி ரிவ்யூக்கு தான வந்தீங்க, எதுக்கு அரசியல் பேசுறீங்க? பொது இடங்கள்ல எதுக்கு அரசியல் பேசுறீங்க? ஒரு தலைவர் சப்போர்ட் பண்ணி இன்னொரு தலைவர் பேசும்போது வன்முறை தூண்டுமா தூண்டாதா? இன்னொரு தொண்டனுக்கு வெளிய ஆகுமா ஆகாதா? ஆகுல. அப்ப இது வன்முறை தூண்ட செயல் தானே. அப்புறம் ஏன் இத்தனை பேர் நீங்க வீடியோ எடுத்த ஒருத்த கூட கேட்கல இது வன்முறை தூண்ட
அவர் பேசும்போது அவர் வந்து டிவிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. எனக்கு விஜய் பத்தி பேசும்போது எனக்கு ஒரு டிவி தொண்டை அங்க நாங்க இப்போ எனக்கு வருமா வராதா நீங்க சொல்லுங்க. காண்டாவமா ஆகாதா அவங்க பேசும்போது? இது நியாயமா? ஒண்ணு இந்த நியூஸ பத்தி எவனுமே பேசக்கூடாது. எந்த சேனல்ல இருக்க கூடாது வீடியோ. அத்தனை சேனல் நியூஸ் சேனல் மாதிரி சன் டிவி மாதிரி எல்லாத்தையும் டெலீட் பண்ணுங்க. பாருங்க டிஎம்கே டிவி சேனல்ல டிவிகே பத்தி பேசக்கூடாது அப்படி இப்படி எந்த கட்சியுமே போடாதீங்க. அடுத்த கட்சியே போடாதீங்க. போட்டா அவனி என்ன தூக்கணும்? கலசாரை குடிச்சு ஏமா எல்லா நியூஸ் போட்டாங்க. அப்ப அமைதியா நீங்க அப்ப பேசுங்க. இன்னொரு விஷயம் சொல்லி கேக்குறேன். இதே அன்புல் மை நான் ஒரே ஒரு வார்த்தை கேக்குறேன். சரி ஓகே நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் வர போறாங்களா? அன்பு அவரு அவங்க போனாங்களா? அன்பு மணி போனாங்களா? சிவகங்கை மாவட்டத்துல அப்ப ஏன் போய் அடல? ஓகேங்களா? சிவகங்கை மாவட்டத்துல அங்கன்வாடி ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல சரியா பாத்ரூம் இல்லாம குழந்தைங்க காவாயில கம்மாயில போய் இறந்துட்டாங்க. அங்க போய் முதல்ல நின்னாங்களா? அங்க போய் முதல்ல நின்னாங்களா? சொல்லுங்க. என்ன வேணாலும் ஈடுபடும். கண்டுபிடிக்கிறது கவர்மெண்ட் இருக்கு. ஓகேங்களா? அது கவர்மெண்ட் கண்டுபிடிச்சா என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு அரசியல் பொது இடத்துல பேசக்கூடாதுன்னா யாருமே பேசக்கூடாது. டிஎம்கே வரலாம், ஏடிஎம்கே வரலாம், தேமுதிக வரலாம், இல்ல நாம் தமிழர் கட்சியா இருக்கலாம், இல்ல டிவிகே கட்சியா இருக்கலாம். சட்டம் அனைவருக்கும் பொது. இந்த மாதிரி பொது இடத்துல பேசக்கூடாது யாருமே பேசக்கூடாது. ஒரு டாபிக் பத்தி யாருமே பேசக்கூடாது யாருமே பேசக்கூடாது. அதை விட்டுப்படி இவங்க பேசலாம். டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுங்க. இல்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த சேனல்ல ஊசி போட்டு கொன்னுட்டாங்கன்னு வதந்திய போட்டவங்க அரெஸ்ட் பண்ணாங்க. ஆதாரம் கொடுத்தா பேசுங்க. நான் ஆதாரம் கொடுக்கிறேன். இப்ப அவர் சொன்னார்ல டிஎம்கேக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. விஜய் சாரோட இது பிரச்சனை விஜய் சாரோட விஷயம் தான். விஜய் சார் மேல தான் தப்புன்னு சொன்னாங்க. அரசாங்கம் நிரூபிச்சிச்சா? கவர்மெண்ட் நிரூபிச்சு நோட்டீஸ் அனுப்பிச்சா விஜய் சார் மேல தான் தப்புன்னு? இல்ல இல்ல அப்படி இருக்கும்போது அவர் எப்படி பேசலாம்? அப்புறம் நாங்க கேட்போம் கேள்வி. நீங்க கேள்வி கேட்கும்போது நாங்க கேள்வி கேட்க கூடாதான்னு கேக்குறேன். டிஎம்கேல சப்போர்ட்டா இருக்கிறவங்க என்ன வேணாலும் பேசலாம். பொதுமக்கள் நாங்க பேசக்கூடாதா? எங்களோட கேள்வி இதே வீடியோல கமெண்ட்ல போட்டுருக்காங்க. தேவையில்லாம டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டுட்டு பிரச்சாரம் மாத்திட்டாங்க. இந்த வீடியோ டெலீட் பண்ணனும் சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்ன? இப்ப பயப்பட ஆரம்பிச்சாங்க. எங்க நம்ம ஏதாவது பேசினா நம்மள அரெஸ்ட் பண்ணி உள்ள ஊத்துவாங்களோங்கற அளவுக்கு பயப்படுறாங்க. ஏங்க நீங்க இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இவங்க செத்தாங்க, இவங்க கரூர்ல இவங்க செத்தாங்க அப்படினு யாரையும் எந்த அரசியலையும் ஒரு நிமிஷம் எந்த அரசியலையும் வந்து கம்பேர் பண்ணலங்க. போய் கேளுங்க. ஏன்னா செத்தது எல்லாமே நம்மள மாதிரி ஒரு சாதாரண மக்கள் சாதாரண வீட்டு குழந்தைங்க தான் செத்துச்சு. பேசலாம் அப்படினா எல்லாரும் பேசலாம். விஜய் பேசலாம் அப்படிங்கறதே அவ்வளவு பெரிய கூட்டத்துல அவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்தோ திருப்பி அவர் ரிட்டர்ன் வந்தா இவ்வளவு இதை விட பெரிய கிரவுட் ஆகாதா? பிரச்சனை வராதா? அப்புறம் ஏன் வரலன்றாங்க? நேத்துக்கு லைவ்ல பேசினாங்கல. நேத்து விஜய் பேசினாரா? ஒரு நிமிஷம் சார் இவங்க எல்லாமே வந்து லைவ்ல வந்து சார் ஏன் நிக்கலனா ஒரு நிமிஷம் அவ்வளவு பெரிய பிரச்சனை தான் வரும். மூணு நாள் கழிச்சு ஏங்க இப்ப உங்க வீட்ல ஒரு சாவு நடந்துச்சுன்னா நீங்க அப்படியே உடனே எடுத்து அவங்க வீடியோ போட்டுருவீங்களா? ஏங்க அவ்வளவு ஜனங்க செத்துருக்காங்க. அவரோட சைடுல இருந்து யோசிச்சு பாருங்க. அவ்வளவு நார்மல் ஹியூமன் தானே. அவங்களுக்கு அந்த ஃபீலிங் எமோஷனலா இருக்காதா? உடனே டக்குனு எத்தனை இது பண்ணு ஏன்னா அவ்வளவு அவ்வளவு க்ளோஸ் காசு வாங்கினவன் அந்த படத்தை விட்டுட்டு மக்களுக்காக ஏதோ பண்றேன்னா அவனை நீங்க போய் சொகுசுக்காக போறீங்க அப்படின்றீங்க. மக்களுக்காக பண்ணிட்டு வராங்க. மக்களுக்காக பண்ணிட்டு வராங்க. கரூர்ல விட்டு வந்தாங்க மக்களுக்காக தான் வராங்க. சரி ஓகே எல்லாம் இறந்துட்டாங்க. ஓகே இந்த இவரு ஸ்டாலின் வச்சிருந்தால ஏர் ஷோ அதுல எத்தனோ கோடி மக்கள் இருந்தாங்க. அதுல யாரும் சாவலையா? அவரு யாரும் சாவலையா? அங்க வந்து அன்பு மணி அவங்க கையில உட்கார்ந்து ஆடுறாங்களா? அங்க யாரும் சாவலையா? அன்பு மணி அங்க போய் முன்னாடி உட்கார்ந்து அழுகுறாருல்ல. போறதா நீங்க என்ன சொல்றீங்க? ஒண்ணு பண்ணலன்னு சொல்றீங்க. நீங்க எங்களோட ஒரே கோரிக்கை என்னன்னா ஒண்ணு சட்டம் அனைவருக்கும் சமமா வேணும். பேசுறாங்க எல்லாரும் பேசுங்க. இல்லையா எந்த கட்சி சார்பாகவும் எந்த கட்சி தலைவர்களும் எந்த ஜர்னலிஸ்டும் இத பத்தி பேசவே கூடாதுன்னா பேசவே கூடாது. யாரும் பேச கூடாது. ஒருத்தங்க இப்ப இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரூல்ஸ் தான். ஒரே கட்சி இப்ப இந்த கட்சி ரூல்ஸ்னா எல்லா கட்சிக்கும் ஒரே ரூல்ஸ் தான். அந்த மாதிரி கொண்டுவாங்க. மத்த எதை பத்தி நாம பேசவே கூடாது. மத்த பத்தி ஏதாவது பேசுறா நீங்க டைரக்டா அங்க கேட்கணும். அப்ப நான் செத்தா பேசி தான் ஆகணும். ப்ரோ ஆம்புலன்ஸ் போகும்போது எம்டிஆ தான் போவோம், வரும்போது ஏத்தின் தான் வரும். அதெல்லாம் வந்து நம்ம வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் வச்சு பேசுறோம். நம்பர் 1. நம்பர் 2 அந்த கூட்டம் நடக்கும் போதே பாதி பேர் மயக்கம் போட்டு விழுறாங்க. அதனாலதான் ஆம்புலன்ஸ் விஜய் சார் போகும்போதே போகுது. ரஜினி போறாருன்னா ஒரு நல்ல மனுஷன்பா. அவர் ஏன் அரசியல் செய்யல? அவர் ஏன் அரசியலுக்குள்ள வரல தெரியுமா? தன்னுடைய ரசிகனை எதுக்கும் பயன்படுத்த கூடாது. அஜித் அரசியலுக்குள்ள வரல. அஜித்தும் தெளிவா சொல்லிருக்காரு, நான் என் சுயநலத்திற்காக என் ரசிகனை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு அஜித் சார் சொல்லிருக்காரு. ஆனா இங்க விஜய் சார் சுயநலத்தால தான் இந்த 41 பேர் போயிருக்கு. ப்ரோ நான் ஒண்ணே சொல்ல ப்ரோ எது காசு சம்பாரிச்சு முச்ச பிறகு அரசியலுக்கு வருவேன். சம்பாரிச்சு முச்சாச்சு இப்ப அரசியலுக்கு வருவியா? ஏன் சம்பாதிக்கு முன்னாடி 30 வயசுல வந்திருக்கலாமே? ஏன் இப்ப சம்பாரிச்சு பணத்தை பேக்கப் பண்ணியாச்சு? சுயநலம் தான். இப்போ ஒண்ணே நான் கேட்கிறேன், நீ கேட்கிற பாயிண்ட்லாம் கரெக்ட். நானே விஜய் ஒரு தப்பும் சொல்ல மாட்டேங்க. அவரு இது பண்ணிருந்தா நான் ஒரு தப்பா சொல்ல மாட்டேன். என்னன்னா 8:45 மீட்டிங்கா ஒரு 9:30 மணி 8:45 வரத்தாவில ஒரு 9:30 மணிக்கு நீ வந்துட்டா நான் பாராட்டுறேன்.
கரூர்ல 3 மணிக்கு மீட்டிங்கா 5 மணிக்கு மீட்டிங்கா ஒரு அரை டிலே வந்துட்டேனா நானே விஜய் சார் எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனா நீங்க என்ன தெரியுமா பண்ணீங்க? உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம ரசிகன் 8:45 அவன் 12 மணில இருந்து வெயிட் பண்றான், நல்லாவே தெரியும். நீங்க இங்க எத்தனை மணிக்கு தெரியுமா பிரைவேட் ஜெட் ஏறுறீங்க? 8:45. சரி அங்க போய் இறங்கிட்டு அப்பயாச்சும் ரோட் ஷோவை கம்மி பண்ணீங்களா? ரோட் ஷோ பெர்மிஷனே இல்ல. நின்னு பொறுமையா 2:30 மணி போறீங்க. கொஞ்சம் ஒரு தலைவனா அந்த ரசிகனை நினைச்சு பார்ப்பான். ஐயோ அங்க நிக்கிறது அவ்வளவு குடும்பங்கள் நிக்குது, அவ்வளவு பெண்கள் நிக்கிறாங்க, அவ்வளவு குழந்தைகள் நிக்கிறாங்களே, கொஞ்சம் நம்ம ஃபாஸ்டா போவோம் அப்படின்னு நினைச்சிருந்தா இந்த ஏற்ப ஏற்பட்டிருக்காது. இதே அந்த கும்பல்ல விஜயோட வைஃபோ இல்ல விஜயோட பையனோ இருந்து இவ்வளவு லேட்டா இவர் போவாரா? சொல்லு, இவ்வளவு லேட்டா போவாரா? இப்ப கரண்ட் ஆஃப் கதைக்கு வர டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏற ஒரு கூட்டத்தை பாத்துறீங்களா? கரண்ட் கம்பி மேல தொங்க. இன்னொன்னு சொல்லிக்கிறேன், கரண்ட்டை கட் பண்ணுங்கன்னு மாவட்ட செயலாளர் லெட்டர் கொடுத்திருக்காரு. அந்த லெட்டர் நான் காட்டிக்கிறேன், யார் யார் வேணுமோ வாங்கிட்டு போங்க. சோ மாவட்ட செயலாளர்களே அவங்களே சொல்றாங்க, எங்க பசங்களை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவனுக்கு எது மேல ஏறுவானுங்கன்னு தெரியாது எனக்கு, அதனால கரண்ட் ஆஃப் பண்ணுங்கன்னு மாவட்ட செயலாளரே லெட்டர் கொடுத்திருக்காரு. நம்பர் 1. நம்பர் 2, அங்க கரண்ட் தடை ஏற்பட்டது அவங்க ஜெனரேட்டரால. ஏன் ஏற்பட்டுச்சுன்னா இவங்க எல்லாரும் உள்ள தள்ளி ஜெனரேட்டர் உள்ள போறாங்க, ரூம்குள்ளே போயாச்சு. அங்க ஜெனரேட்டர் அங்க ஷாக் அடிச்சு அவ்வளவு பேர் இருந்து போனா என்ன ஆகுது? அதனால யாரோ போயிட்டு ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா ஆன் பண்றாங்க, அப்புறமா ஒரு லைட் வருது. சோ இதுக்கு கவர்மெண்ட் லிங்க் பண்ணது தப்பு. ப்ரோ இறந்தவன் செத்து போய் தூக்கி போகும்போது நீங்க ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிக்கிறீங்க, இது பண்றீங்க, அப்ப தடியடி என்ன? ஒரு அளவுக்கு மேல கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. கூட்டத்தை நம்ம சொல்ற பேச்சு அந்த கூட்டம் கேட்க மாட்டேது. 100% விஜய் ஃபேன்ஸ் கேட்க மாட்டாங்க. ஏன்னா விஜய் வந்து ஒரு முன்னோட்டத்தை செட் பண்ணிட்டாரு. இந்த தமிழ்நாடு அரசு நமக்கு எதிராக செயல்படுது செட் பண்ணனால அணில் குஞ்சுகள்லாம் ரொம்ப ஆக்ரோஷமா தான் இருக்காங்க. யாரும் ஒருத்தரும் போலீஸ் பேச்சை கேட்கறது இல்ல. கரண்ட் கம்பியில ஏறாதனா ஏறான், டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறாதனா ஏறான். அப்புறமா அவனை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? சோ தடியடி பண்ணி தான் ஆகணும். எந்த நேரத்தில் தேவைப்பட்டுச்சோ அந்த நேரத்துல பண்ணிருப்பாங்க. நீங்க ஒண்ணே தடியடி நடத்தினாலும் தப்புன்றீங்க. தடியடி நடத்தாம இன்னும் ஒரு 500 பேர் செத்து இருந்தானா அப்ப என்ன தெரியுமா கேட்டுப்பீங்க? ஏன் காவல்துறை அங்க சும்மா வந்தீங்க, ஏன் அடிக்க வேண்டியதானே கேட்டுப்பீங்க. இப்படி கேட்டா அப்புறமா எந்த கவர்மெண்ட் பதில் சொல்லி சொல்றோம்?